எல்லோருக்கும் வணக்கம். எப்படி நல்லா இருக்கீங்களா? ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் என்ற அன்போடு எல்லோராலும் அழைக்கப்படும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய உடல்நிலை குறித்த தகவல்கள், வதந்திகள், குறிப்பாக நேற்று இரவு முழுவதும் அவருடைய ரசிகர்கள் மற்றும் திரைத்துறை வட்டாரங்கள் பொதுமக்களிடையே வதந்திகளை பற்றி செய்தி, அது குறித்த ஒரு சின்ன அப்டேட். எப்படி இருக்கிறார் ரஜினிகாந்த் அப்படிங்கிற கேள்விக்கு இரண்டு தரப்பிலிருந்து நமக்கு கிடைத்த தகவல்கள். ஒன்று மீடியா, அதாவது பத்திரிகையாளர்கள், மற்றும் இரண்டு மருத்துவமனை வட்டாரங்கள் மற்றும் இந்த விஷயம் அறிந்த மருத்துவர்கள், அதாவது இந்த என்ன பிரச்சனை ரஜினிக்கு இருக்கலாம் என்று அறிந்த மருத்துவர்கள், இவர்களிடமெல்லாம் சேர்க்கப்பட்ட தகவலை தொகுத்து ஒரு சிறிய காணொலியாக வெளியிடுகிறேன். உங்கள் நேரத்துக்கு நன்றி. இறுதி வரை பாருங்கள். நேற்றைக்கு இரவு 7:30 to 8 மணிக்குள் நடிகர் ரஜினிகாந்த் சென்னை கிரீம்ஸ் ரோடில் இருக்கும் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு ஒரு கடுமையான வயிற்று வலி நேற்று மாலை ஏற்பட்டதாக தகவல்கள் சொல்லுகின்றன. ஆங்கிலத்தில் அன்யூரிசம்னு சொல்லுவாங்க, ANEURYSM, அன்யூரிசம் என்ன அப்படின்னா என்னக்கா, இரத்த குழாய்களிலே ஒன்று அந்த பலூன் போன்ற ஒரு சிறிய வீக்கம் இரத்த குழாயில் ஏதோ ஒரு பகுதியில் இருப்பது, அப்படி இல்லை என்றால் அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதி வீக்காக இருக்கிறது, அதனால் வருகின்ற வயிற்று வலி. இந்த அன்யூரிசம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது. அது அந்த இரத்த குழாய் ஒன்று மூளைக்கு இல்லை முதுகுத்தண்டு பகுதிகளுக்கு இரத்தத்தை பம்ப் செய்கிற முக்கியமான ஒரு கடமையை செய்கின்றன என்று மருத்துவமனை அல்லது மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதிலே அந்த வீக்னஸ் ஏற்பட்டதாலே கடுமையான வயிற்று வலியில் அவதிப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே இந்த பிரச்சனை கடுமையாக இல்லை என்று சொன்னால் கூட ஏற்கனவே இருந்திருக்கிறது என்ற தகவல்கள் சொல்லுகின்றன. குறிப்பாக இப்பொழுது ஒரு திரைப்படத்தினுடைய அந்த ஷூட்டிங்கில் இருந்ததாலே அதை பற்றி பெரிதாக கவலைப்படாமல் தொடர்ந்து ஷூட்டிங்கில் இருந்திருக்கிறார். இந்த பிரச்சனை நேற்று கடுமையான பிறகு ஏற்கனவே பேசி வைத்த ஒரு ப்ரொசீஜர், அதாவது மருத்துவமனையிலே தன்னுடைய அவருடைய மருத்துவர் அப்போலோ மருத்துவமனையில் உள்ள டாக்டர் சாய் சதீஷ் என்ற மருத்துவர் என்ற தகவல்கள் சொல்கின்றன. அவரிடம் ஏற்கனவே பேசியிருக்காங்க ரஜினிகாந்த் குடும்பத்தின் சார்பாக. நேற்று அல்ல, இந்த பிரச்சனை நேற்றைய வலி கடுமையானதற்கு முன்பே ரஜினிகாந்த் அவருடைய குடும்பத்தின் தரப்பில் பேசி விரைவிலேயே அந்த ஒரு எலெக்டிவ் ப்ரொசீஜர், எலெக்டிவ் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் நாம் விரும்பி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இந்த குறிப்பிட்ட நாளன்று நான் ஒரு ஆப்ரேஷன் செஞ்சுக்கிறேன், இல்லை ஒரு ப்ரொசீஜரை செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற அந்த எலெக்டிவ் ப்ரொசீஜரை இன்று செய்யலாம் என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக இது என்ன பார்க்க வேண்டும்னா, எலெக்டிவ் ப்ரொசீஜர் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு முடிவு ஏற்கனவே எடுக்கப்பட்டு விட்டது. நேற்றைய மாலை அந்த கடுமையான வயிற்று வலி அல்லது அந்த அன்யூரிசம் அது வந்த பிறகு உடனடியாக இன்றைய அந்த ப்ரொசீஜரை செஞ்சுக்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது மருத்துவமனையிலே. அதனால் தான் நேற்று அவசரமாக அனுமதிக்கப்பட்டவர். இன்று அநேகமாக அன்று காலை இந்த நேரத்தில் 6 மணி 7 மணி போல் அந்த ப்ரொசீஜர் நடக்கும் என்று சொல்கிறார்கள். இந்த ப்ரொசீஜர் நடந்துவிட்டால் ரஜினிகாந்துக்கு எந்த விதமான பிரச்சனையோ குழப்பமோ இருக்காது என்பது மிக முக்கியமாக சொல்லப்படுகிற ஒன்று. அவர் நலமோடு இருக்கிறார். ஹீஸ் கண்டிஷன் இஸ் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க மருத்துவமனை வட்டாரங்களில். எந்த விதமான அவருடைய உடல்நிலை குறித்த அச்சத்துக்கோ கவலைக்கோ வதந்திகளுக்கோ எந்த விதமான தேவையும் இல்லை என்பதுதான் பொதுவாக நாம் எல்லோரிடமிருந்து சேகரிக்கும் தகவல். இது ஒரு நார்மல் ப்ரொசீஜர். வயது மூப்பு காரணமாக பொதுவாக பலருக்கும் இந்த அன்யூரிசம் போன்ற பிரச்சனைகள் வரலாம். குறிப்பாக நடிகர் ரஜினிகாந்த் தொடர்ந்து திரைப்படங்களில் நடந்து கொண்டிருக்கிறார். கடந்த சில நாட்களாக தொடர்ந்து ஷூட்டிங்கில் இருக்கிறார். அதனால் பணிச்சுமையின் காரணமாக கூட இந்த பிரச்சனை கடுமையாக இருக்கக்கூடும் என்று தகவல்கள் சொல்கின்றன. மற்றபடிக்கு there is nothing to fear about his life. அவருடைய உயிருக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது என்பது உறுதியாக மருத்துவமனை வட்டாரங்கள் மற்றும் விஷயம் இருந்த மருத்துவர்கள் சொல்கிறார்கள். இந்த ப்ரொசீஜர் ரொட்டீன் ப்ரொசீஜர். ஆயிரக்கணக்கானவருக்கு இந்த ப்ரொசீஜர் தினசரி செய்யப்படுகிறது என்று தகவல்கள் வருகின்றன. மற்றபடிக்கு இந்த வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம். நேற்று இரவிலிருந்து தமிழகம் முழுவதும், அது மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருந்து அவருடைய ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பல விதமான தகவல்கள் பரவி வருகின்றன. அவையெல்லாம் எந்த விதமான ஆதாரமற்ற தகவல்கள் என்பது உறுதியாக மருத்துவமனை வட்டாரங்கள் மருத்துவர்கள்லாம் சொல்லுகிறார்கள். இந்த எலெக்டிவ் ப்ரொசீஜர், அதாவது தாமாக அவர் செய்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்த அந்த ப்ரொசீஜர், அது என்னன்னாக்கா ஒரு பைபாஸாக இருக்கலாம், ஒரு ஸ்டென்ட் போடுறதாக இருக்கலாம், அந்த இரத்த நாளத்தை சரிப்படுத்தும் முயற்சிகளாக இருக்கலாம், எதுவாக வென்றாக இருக்கலாம். அது இன்றைக்கு காலை நடந்து முடிந்த பிறகு அநேகமாக இன்றைக்கு அப்போலோ மருத்துவமனை இன்றைக்கு மாலைக்குள் ரஜினிகாந்துடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதை குறித்து அவங்களே ஒரு ஹெல்த் புல்லட்டின், அதாவது அவருடைய உடல்நிலை குறித்த ஒரு பத்திரிகை செய்தியை இன்று வெளியிடுவார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுதான் நமக்கு கிடைத்திருக்கும் அப்டேட். அதை உங்களோடு பகிர்ந்து கொள்வது முக்கியம் என்று நினைத்தான் இந்த சிறிய காணொலியை பதிவு செய்தேன். ஆரம்பத்திலேயே சொன்னது போல எந்த விதமான ஒரு அச்சத்திற்கோ இல்லை பயத்திற்கோ அந்த உடல்நிலை குறித்த வதந்திகளுக்கோ இடமில்லை.
நலமாக இருக்கிறார். அவருடைய குடும்பத்தினர் அனைவரும் அவருடன் இருக்கிறார்கள் மருத்துவமனையிலே. அவருடைய மனைவி லதா ரஜினிகாந்த், அவருடைய 2 பெண் குழந்தைகள், அவர்கள் எல்லாம் மருத்துவமனையிலேயே உடன் இருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றன. அநேகமாக இன்றைக்கு இந்த ப்ரொசீஜர் முடிந்து விட்டால் ஓரிரு நாட்களிலே கூட ரஜினிகாந்த் வீடு திரும்பி ஒரு சில நாட்கள் ஓய்வெடுக்கலாம் என்று, அந்த ஓய்வெடுக்க அறிவுறுத்தப்படுத்தலாம் என்று தெரிகிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் அநேகமாக இன்றைக்கு அப்போலோ மருத்துவமனை கொடுக்கும் அந்த பத்திரிகை செய்தியிலே வெளிவரக்கூடும். மற்றபடிக்கு நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரஜினிகாந்துடைய உடல்நிலை குறித்து எந்த விதமான அச்சத்திற்கோ கவலைக்கோ வதந்திகளுக்கோ இடமில்லை. உங்கள் நேரத்துக்கு நன்றி. நான் மீண்டும் வேறொரு தகவலோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி. ஹேவ் அ கிரேட் டே.